Hi friends, Assalamu alaikum. Welcome to Anish kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்டைல்ல வெஜ் குருமா எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போறோம். இந்த குருமால நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. இந்த குருமா எப்படி செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சோடனே 2 பச்சை மிளகாவும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டுடலாம். நான் 2 தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் குறைவாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாத்தையும் ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் சேர்த்துக்கலாம். கேரட்டில் விட்டமின் ஏ இருக்குது, பீன்ஸில் விட்டமின் சி இருக்குது, பட்டர் பீன்ஸில் பார்த்திங்கனாக்கும் உங்களுக்கு B12 இருக்குது, B6 இருக்குது, விட்டமின் ஏவும் இருக்குது. நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச உருளைக்கிழங்கு, கட் பண்ண உருளைக்கிழங்கு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காய் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கலாம். காய் வேகிறதுக்குள்ளே போய் நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் தேங்காய் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா மை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கசகசாவும் முந்திரி பருப்பும் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. இந்த குருமாவுக்கு இதுதான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக இதை சேர்த்து அரைச்சி செஞ்சு பாருங்கள். காய் ஒரு 70% வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் ஊற்றிடலாம். தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் தண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு, குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் குருமா அழகாக ரெடி ஆயிடுச்சு. இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மல்லியில் போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அனிஷ்னா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.